Hi students, welcome to IK Academy. இப்போ வந்து நம்ம RRB JEல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஃபைன். முதல் கொஸ்டின் வந்து which of the following is not a mechanical finishing process? ஓகே, எது மெக்கானிக்கல் ஃபினிஷிங் ப்ராசஸ், நாட் மெக்கானிக்கல் ஃபினிஷிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒன்று பர்னிஷிங், நம்பர் 2 பிக்லிங், அடுத்தது ஷார்ட் மீனிங், பஃபிங். நாலுமே ஃபினிஷிங் ப்ராசஸ் தான். ஃபினிஷிங் அப்படின்னா ஒரு லேத்தில் வந்து ஒரு ஜாப் வந்து நம்ம டேர்னிங் பண்ணுறோம். டேர்னிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, நார்மலாக மேலே சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்னஸை போக்கிட்டு அந்த சர்ஃபேஸை ஸ்மூத்தாக ஆக்கணும்னா, எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்னல் சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுதான் ஃபினிஷிங் ப்ராசஸ். சரி, அதுல என்ன, இந்த நாலுமே ஃபினிஷிங். ஒன்று பர்னிஷிங். பர்னிஷிங்ல என்ன பண்ணுவோம்னா, நல்லா மேல சர்ஃபேஸை நல்லா பாலிஷ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பிக்லிங். பிக்லிங் அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட், இதை யூஸ் பண்ணி, பட் சில கெமிக்கல் எச்சன்ட்டை யூஸ் பண்ணி மேலே இருக்க சர்ஃபேஸ் ரஃப்னஸை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா கவனிங்க. இதுல கெமிக்கல், பை யூசிங் கெமிக்கல் எனர்ஜி வி ஆர் பாலிஷிங். ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு புரிய, ஃபினிஷிங்கை வந்து பாலிஷிங் கூட நீங்க எடுத்துக்கலாம். பர்னிஷிங் மெக்கானிக்கல் ஃபினிஷிங் ப்ராசஸ். ஷார்ட் பீனிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பால்ஸா இருக்கும், ஒரு சாண்ட் பிளாஸ்டிங் மாதிரி அந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாம் மேல அடிச்சு ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த மேல இருக்க சர்ஃபேஸ் ரஃப்னஸ் எல்லாம் அப்படி அமுக்கி விட்டுருவாங்க. பஃபிங். பஃபிங்கிறது பஃபிங் வீல் இருக்கும். ஓகேங்களா? அது ரப்பர் மாதிரி இருக்கும். அது உள்ளார பீஸை உள்ளார விடுவாங்க. அது ரொட்டேட் பண்ணி வெளியில வர்றப்ப நல்லா ஸ்மூத்தா வெளில வரும். ஸோ இது எல்லாமே பஃபிங்கும் மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். ஷார்ட் பீனிங்கும் மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். பர்னிஷிங்கும் மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். பிக்லிங் மட்டும் மெக்கானிக்கல் ஃபினிஷிங் ப்ராசஸ் இல்லை, கெமிக்கல் ஃபினிஷிங் ப்ராசஸ். ஸோ அவங்க நாட் மெக்கானிக்கல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். pressure head in a fluid system is best described as. pressure head அப்போ சொன்ன pressure head, kinetic head, மாதிரி நிறைய ஹெட் இருக்கு. pressure head அப்படின்னா ஒரு பைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட்ல ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரால ஒரு பர்டிகுலர் ஹைட், நீங்க ஒரு ஓட்ட போட்டீங்கனாலும் ஒரு ஹைட் மேல வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், தட் இஸ் கால்ட் pressure head. The height of a fluid column equivalent to pressure exerted by the fluid. ஓகேங்களா? ஆன்சர் 3. அடுத்த கொஸ்டின். If torsional rigidity increases, okay, in the torsion equation, then angle of answer என்ன அப்படின்னு கேட்குறாங்க. Listen, torsional rigidity அதிகமாச்சு அப்படின்னா ஜென்ரலா நம்ம ஃபார்முலா இருக்கு, T/J equal to G theta divided by L. ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ டார்சனல் ரிஜிடிட்டி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டார்சனல் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது G into J. ஓகேங்களா? இந்த J இங்க கொண்டு போயிருங்க, இந்த தீட்டாவை இங்க கொண்டு போயிருங்க. ஸோ என்ன வரும்னா, டி இங்க இருக்கும், இந்த எல் மேல வந்துடும், கீழே என்ன ஆகும்னா இந்த தீட்டா வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி இதான் டார்சனல் ரிஜிடிட்டி. டார்சனல் ரிஜிடிட்டியும் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தான் தீட்டா. தீட்டா ரெண்டும் எப்படி இருக்குன்னா எதிர்த்த ஹவுல இருக்கு. ஓகே, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எது இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டார்சனல் ரிஜிடிட்டி இன்க்ரீஸ் ஆனால் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிடலாம். இந்த கேள்வி எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்தது, கிளாஸ் டேஷ் ஐட்டம்ஸ் ஆர் தோஸ் தட் ஆர் 30 to 40% ஆஃப் ஆல் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் 30 to 40% of the total rupee consumption volume of the inventory. சிம்பிள் பா, சுற்றி வளைக்கல. ஏபிசி அனாலிசிஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இன்வென்ட்ரி. இப்போ நான் ஏபிசியை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். ஏபிசிலே
இந்த வருஷம் கொஸ்டின்ல 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு ஸ்டோர் இருக்கு. ஸ்டோர்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு நினச்சிக்காதீங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டா இருக்கலாம், எது வேணாலும் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டோர்ல வந்து ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை மெயின்டெனன்ஸ்க்கான சில எக்யூப்மெண்ட்ஸோ கிரீஸோ ஆயிலோ எல்லாமே அங்கே இருக்கும். நம்ம போய் ரெக்குயர்மெண்ட் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை செய்யலாம். ஓகேங்களா? அதான் ஸ்டோர். ஜென்ரலா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஸ்டோர்ல இன்வென்டரி அப்படின்னா எல்லா பொருளையும் ஒரு ஸ்டாக் வச்சிருப்பாங்க. எந்த எதை எவ்வளோ வச்சிருக்கணும், ஓகேங்களா, எக்ஸ்பைரி ஆன மாத்திரை, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. எப்படி ஸ்டாக் வைக்கணும்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. இதுல ஏடிசி அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, கிளாஸ் ஏ ஐட்டம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ். ரொம்ப என்ன பண்றோம் அது, ஆனா அதை கம்மியா வச்சிருப்பாங்க. அதிகமா கன்சப்ஷன் அதிகமா ஆகாது, ஆனா அதோட வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கும். அதான் கிளாஸ் ஏ ஐட்டம்ஸ். கிளாஸ் பி ஐட்டம் பார்த்தீங்கன்னா வேல்யூ மீடியம் வேல்யூவாக இருக்கும். அதே சமயம் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னாலும் மீடியமா இருக்கும். கிளாஸ் சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு கிரீஸ் எடுத்துக்கோங்களேன். வேல்யூ வந்து ரொம்ப ஹை கிடையாது, கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கிரீஸ்லாம் தினம் வந்து இல்லை மெயின்டெனன்ஸ்ல வந்து கிரீஸ் போடுற மாதிரியான இடம்லாம் இருக்கு, வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது கிளாஸ் சி ஐட்டம். இப்போ 30 to 40ங்கிறது மீடியம் ரேஞ்சுனாலே பி தான். ஓகேங்களா? ஓகே. 5th question. Which of the following is the function of hose pipe of it in the gas welding process? gas welding அந்த ஹாஸ் பைப்போட வேலை என்னன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக சிம்பிளாக சொல்கிறேன். கேஸ் வெல்டிங்கிறது ஆக்சிஜன் அசிலிடன் 2 கேஸையும் ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அதை எரிய வைப்பாங்க. எரிய வைக்கிறப்ப அதோட ஃப்ளேம் வரும். அந்த ஃப்ளேம் ஹை டெம்பரேச்சர் ஃப்ளேமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு 2 பார்ட்டை வெல்டிங் பண்ணலாம். இதுதான் கேஸ் வெல்டிங். சரி, அதில் அந்த ஹாஸ் பைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த ஹாஸ் பைப் எதுனா சிலிண்டர்ல ஆக்சிஜன் சிலிண்டர், அசிலிடன் சிலிண்டர் இருக்கும். அங்கேருந்து கேஸை பாஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, பாஸ் பண்ணுறதுக்கான அந்த பைப்பு தான் ஹாஸ் பைப். சரி, கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ளை த கேஸ் ஃப்ரம் த ப்ரெஷர் ரெகுலேட்டர். ஓகேங்களா? அதுதான் ஹாஸ் பைப். இதுலேருந்து வரும் அந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர். அந்த ப்ரெஷர் சிலிண்டருக்கு மேலே ப்ரெஷர் ரெகுலேட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது எதுக்குன்னா ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, ஹையஸ்டா இருக்கா லோவா இருக்கா அதை அட்ஜஸ்ட் பண்றது, அதை இண்டிகேட்டர் தான். ஸோ அதுலேருந்து அந்த ஹாஸ் பைப் கனெக்ஷன் எதுக்கு வரும்? டார்ச்சுக்கு வரும். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2. அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஷீல்டிங் கேஸ் இன் கேஸ் டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்? ஓகேங்களா? நல்லங்க. இந்த ஷீல்டிங் கேஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க? எங்க டங்ஸ்டன் ஆர்க் வெல்டிங்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வெல்டிங்ல ஜென்ரலா சொல்லிடும். வெல்டிங் பண்றப்ப டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் எவால்வ் ஆகும். அந்த ஆர்க் ஜென்ரேட் ஆகிறப்ப 3000 to 6000 டிகிரி சென்டிகிரேட் ஜென்ரேட் ஆகும். அப்பதான் மெட்டல் வந்து உருகி ஊற்றி ஜாயிண்ட் ஆகும். சரி, அப்ப ஹை டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகுது இல்ல, அப்ப வெளியில என்ன இருக்கு? அட்மாஸ்பியரிக்ல கேட்குறேன். வெளியில ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆயிட்டா என்ன ஆகும்? ஆக்சைடா ஃபார்ம் ஆகிடும். மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. அது என்ன ஆகும்னா, ஆக்சிஜனோட நீங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகி வெல்டுமெண்ட் சீக்கிரம் உடஞ்சு போயிடும். வீக்கான வெல்டிங் தான் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெளியில இருக்க ஆக்சிஜன் மோல்டன் மெட்டலோட ரியாக்ட் ஆகாம தடுக்கிறதுக்காக ஒரு கேஸை சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அந்த இடத்துல ஆக்சிஜன் என்விரான்மெண்ட் இல்லாம பண்றதுக்காக ஹீலியம், ஆர்கான் இந்த மாதிரி இனர்ட் கேஸை சப்ளை பண்ணுவாங்க. அது ஆக்சிஜன் இந்த பக்கம் வராம பார்த்துக்கும். நீங்க கேட்கலாம், அப்ப மோல்டன் மெட்டல் வந்து அந்த ஹீலியத்தோட ரியாக்ட் ஆயிடாதானா? ஆகாது. ஏன்னா ஹீலியம் வந்து இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். ஹீலியம், யான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இந்த மாதிரி நிறைய ஒரு 8 கிட்ட இருக்கு ஐ திங்க். ஸோ அதுல ஏதாவது ஒண்ணு எது சீப்பா எது ஃபீசிபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரியாக்ட் ஆக விடாம ஆக்சிஜனும் மோல்டன் மெட்டலும் ரியாக்ட் ஆக விடாம தடுக்கும். சரி, ஓகேங்களா? அதுதான். ஸோ அப்போ பார்த்தா ப்ரொடெக்ட்ஸ் த டங்ஸ்டன் எலக்ட்ரோட் அண்ட் த மோல்டன் மெட்டல் வெல்டு போல் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன். கண்டாமினேஷன் கூட சொல்லக்கூடாது, ரியாக்ஷன் அப்படின்னு தான் ஆப்டா இருக்கும். ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், சரி ஷீல்டிங் கேஸ் இல்லைன்னா
என்ன பண்ணுவாங்க, இப்போ மெட்டல் ஆர்க் வெல்டிங் இருக்குல்ல, சாதாரண ஆர்க் வெல்டிங்லாம் நான் வெளியிலேருந்து கேஸ் சப்ளை பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்க. அப்போ எது ப்ரொடெக்ட் பண்ணணும்? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் பரவாயில்ல சொல்கிறேன். எலக்ட்ரோட சுற்றி ஃப்ளக்ஸ் கோட்டிங்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃப்ளக்ஸும் என்ன ஆகும்னா மெட்டலோட சேர்ந்து உருகி மேலே ஒரு லேயர், ஒரு ப்ரொடெக்டட் லேயரை ஃபார்ம் பண்ணோம். அந்த லேயர் வந்து வெளியில இருக்க ஆக்சிஜன் மோல்டன் மெட்டலோட ரியாக்ட் ஆகாம தடுக்கும். அதுக்கப்புறம் கூல் பண்ணோன்னா அது பேர் ஸ்லாக்னு சொல்லுவாங்க. அதை சிப்பிங் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. அவ்வளோதான். இது வந்து ஷீல்டிங் கேஸ் இல்லாமல் பண்ணலாம். ஷீல்டிங் கேஸோட பண்றப்ப ஃப்ளக்ஸ் தேவையான ஃப்ளக்ஸ் கோட்டிங் தேவையில்லை. ஃப்ளக்ஸ் கோட்டிங்கும் இல்லாமல் ஷீல்டிங் கேஸும் இல்லாமல் பண்ணால் வெல்டிங் போயிடும். ஓகேங்களா, சரி அடுத்த கொஸ்டின் போவோம். In a 4-stroke diesel engine, which valves are closed during the expansion stroke? ஓகேங்களா, எக்ஸ்பான்ஷன் 4-strokeல என்ன கவனிங்க, எக்ஸ்பான்ஷன்ல இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு ரெண்டு இருக்கு. செக்ஷன்ல கண்டிப்பா ஒரு வால்வு ஓப்பன் ஆகும், அப்பதான் இன்லெட் வால்வு ஓப்பன், அப்பதான் என்ன ஆகும், ஏர் உள்ளார வரும். கம்ப்ரெஷன், எக்ஸ்பான்ஷன்ல தான் பவர் ஸ்ட்ரோக், பவர் அந்த வேகமா ஃபியூயல் ஏர் மிக்ஸ் ஆகி வெடிச்சு கீழே தள்ளும். நாலாவது எரிஞ்சு போனதெல்லாம் வெளில போகும், எக்ஸாஸ்ட். பவர் ஸ்ட்ரோக் வர்றப்ப எல்லாமே மூடிதானே இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. எந்த வால்வு க்ளோஸ் ஆகிருக்குன்னா ரெண்டுமே க்ளோஸ் ஆகிருக்கும். போத் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வு க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்பதான் பவர் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அடுத்து, வாட் இஸ் த பேசிக் எசென்சியல் கண்டிஷன் ஃபார் கோட்டிங் மெட்டீரியல் இன் ஹாட் டிப்பிங்? ஹாட் டிப்பிங்னா ஒரு கோட்டிங், ஒரு மெட்டலை கோட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, எலக்ட்ராலிசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஹாட் டிப்பிங் அப்படிங்கிறதும் ஒரு கோட்டிங். ஓகேங்களா, பெயிண்டிங் நினைக்காதீங்க, பெயிண்டிங் இன்னொரு டைப் ஆஃப் கோட்டிங். ஹாட் டிப்பிங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மெட்டலை ஒரு ஹாட்டான மோல்டன் இதில் வச்சுட்டு டிப் பண்ணி எடுப்பாங்க. டிப் பண்ணி எடுக்கிறப்ப கோட் ஆகும். அது எப்படி கோட் ஆகும்னா, பேரண்ட் மெட்டல் இருக்கு, பேரண்ட் மெட்டல் மேல இந்த ஹாட்டானது படுறப்ப அதோட இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த பேரண்ட் மெட்டலுக்கும் மோல்டன் மெட்டலுக்கும் அந்த ஹாட் மெட்டலுக்கும் இன்டர்ஃபேஸ்ல நல்ல பாண்டிங் இருக்கும். என்ன, ஒரு அலாய் மாதிரி ஒன்று ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல பாண்டிங்கா இருக்கும். அதனால இது நல்லா பாண்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட் தென் பேஸ் மெட்டல் இருக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எசென்சியல் கண்டிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ல எல்லாமே ஒட்டுமானா ஒட்டாது. ஓகேங்களா, இட் ஷுட் ஃபார்ம் an alloy at the interface with the base metal. இன்டர்ஃபேஸோட அது மிங்கிள் ஆகி அலாய் மாதிரி ஆகும். அது என்ன அலாய் அப்படின்னா, கோல்டு வந்து பியூர் கோல்டு கிடையாது. அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சோண்டு செம்பு சேர்ப்போம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அலாயின்னு சொல்லுவோம். அலாயினா ரெண்டு எலமெண்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த அலாயிங் எலமெண்ட்டை நம்ம கண்ணால பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம அலாயிங் எலமெண்ட்டை மேலே கண்ணால பார்க்க முடிஞ்சா அதுக்கு பேர் காம்போசிட். நான் கலோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றேன், இதே மாதிரி நினைச்சுக்காது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகேங்களா, கோல்டுல இருக்கிற காப்பரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கான்கிரீட் இருக்கு, கான்கிரீட்ல இருக்கக்கூடிய கான்கிரீட்டை உடைச்சா அது உள்ளார இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். ஓகேங்களா, அது வந்து ஒரு விதமான காம்போசிட் தான். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி. அடுத்த கொஸ்டின், 9th கொஸ்டின். Which of the following assumption is essential applying பெர்னாலி தியரம்? அடிக்கடி கேட்குற கேள்வி. பெர்னாலி ஈக்குவேஷன் வந்து என்னன்னா எனர்ஜி பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா, இன்லெட் ஈக்குவல் டு அவுட்லெட். இன்லெட்ல என்ன எனர்ஜியோ அதே தான் அவுட்லெட்ல அதே எனர்ஜி. ஓகேங்களா, P by rho G V square by 2G plus Z1 equal to அது அப்படியே 2 அந்த சைடு வரும். ஓகே, சரி என்னன்னு பார்க்கணும். ஃப்ளோ வந்து ஸ்டெடி, இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸ்டெடினா நேரத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாற்றமும் இருக்காது. இன்கம்ப்ரெசிபிள் அப்படின்னா டென்சிட்டியில எந்த சேஞ்சும் இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளூயிடுமே இன்கம்ப்ரெசிபிள் தான். சாரி, லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடாது, நான் காற்றை கம்ப்ரெஸ் பண்ண முடியும். தண்ணியை வந்து ஆல்மோஸ்ட் இன்கம்ப்ரெசிபிள். ஓகேங்களா, அடுத்து ஃப்ரிக்ஷன்லெஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ்னா அதாவது அந்த ஃப்ரிக்ஷனால எந்த எனர்ஜி லாஸும் இருக்காது அப்படின்னு அசம்ஷன் தான் பண்றோம். ஓகேங்களா, உண்மையிலே ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ்லாம் இருக்காங்கிறது ஆல்மோஸ்ட் தெரியல. ஓகேங்களா, அதனால இது ஒரு இமேஜினேஷன், அசம்ஷன். இமேஜினேஷன் சொல்லக்கூடாது, அது அசம்ஷன் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அப்போதான் அசம்ஷன் இருந்தால் தான் நம்மளால ஒரு ஈக்குவேஷனே ஜென்ரேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
Identify class A items as per the ABC analysis in inventory. ABC analysisல A item என்ன, வேல்யூ அதிகம், கன்சம்ஷன் கம்மி. இந்த நாளில் எதுன்னு நீங்களே பாருங்க. ஒன்று என்ன சொல்றாங்க, 15, ரெண்டுமே கம்மினா எதுவுமே இல்லைப்பா, ஏபிசி எதுவுமே வராது. ஓகேங்களா? நீ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, ஒரு ஐட்டம் identify class A item as per ABC. 10 to 20% of the items account for 70 to 80% of the consumption. Option 4 the answer. ஓகேங்களா? அடுத்து next question. What is the number of division on the Vernier scale of universal bevel protector? Universal bevel protector இது கொஞ்சம் மைண்ட்ல ஏற்றி தான் ஆகணும். வெர்னியர் ஸ்கேலோட சரி பெவல் ப்ரொடெக்டர்ல இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேல்ல என்ன டிவிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 24. ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின், இது ஒரு ப்ராப்ளம். சிமெட்ரிக்கல் டி செக்ஷன் ஹேஸ் இட் ஃபிளாஞ்ச் ஹரிசாண்டல் ஆன் டாப். ஒரு டி செக்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு டி செக்ஷனு. ஓகேங்களா? இது ஒரு ஃபிளாஞ்சு, இது வந்து மேலே இருக்கிறது ஃபிளாஞ்சு, கீழே இருக்கிறது வெப். அவங்க ஃபிளாஞ்ச், இதுதான் ஃபிளாஞ்சு. ஃபிளாஞ்சோட வித் பார்த்தீங்கன்னா 100, திக்னஸ் 24. அதே மாதிரி வெப்போட ஹைட் 84, திக்னஸ் 20. ஓகே, கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். போல்ட் பண்ணிருக்கிறத பாருங்க, வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னா BH³/12. இது ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஸோ IYY ஈக்குவல் டு HB³/12 ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டையும் கண்டுபிடிச்சு கூட்ட வேண்டியதுதான். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் நான் ஃபிளாஞ்சுக்கு எடுத்துக்கிறேன். ஹெச்ங்கிறது ஹைட்டு, பிரெத் பிங்கிறது இந்த பக்கம். ஃபர்ஸ்ட் 24 into 100³/12. ஓகே, பிளஸ் அடுத்து ஹெச் என்ன 84 into 20 whole cube 20³/12. இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா, டைம் ஷார்டேஜ் எல்லாம் நான் சிம்பிளா முடிக்கிறேன். இதுதான் ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? வேணா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. வில் கெட் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின். In an air standard cycle, heat addition is assumed to occur. Air standard cycleல heat addition அப்படிங்கிறது எப்படி அசியூம் பண்ணுவாங்க அப்படின்னா, from a external constant heat temperature source. அதாவது சோர்ஸ் சென்ட்ல ரெண்டு இருக்கும் ஹீட் இன்ஜின்ல, குறிப்பா ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ல. அந்த சோர்ஸ்ல இருந்து ஹீட் இஷ்டத்துக்கு கான்ஸ்டன்டா சப்ளை ஆகிட்டே இருக்கும்னு ஒரு அசம்ஷன். ஓகேங்களா? அதான் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளோட அசம்ஷன். நிறைய அசம்ஷன் இருக்கு. ஓகே, அதுல ஒண்ணு ஏர் ஸ்டாண்டர்ட், அது எக்ஸ்டர்னல் கான்ஸ்டன்ட் ஹீட் டெம்பரேச்சர் சோர்ஸ். இன்னொன்னு என்னன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்லாம் இருக்கு. எல்லா ப்ராசஸும் 100% ஐசென்ட்ரோபிக்னு சொல்ல முடியாது. சில அசம்ஷன்லாம் நம்ம அப்படி வச்சுக்கிறோம். எப்படி பெர்னாலியில ஃப்ரிக்ஷன்லெஸ் அசியூம் பண்றோம், அது மாதிரி. அடுத்த கொஸ்டின். Which of the following movements of the grinding wheel is possible in a chucking type internal grinder? ஆக்சுவலா இந்த டைப் ஆஃப் சக்கிங் டைப் இன்டர்னல் கிரைண்டர்ல என்ன, இப்போ சாதாரணமா பெஞ்ச் கிரைண்டர்ல பார்த்துருப்போம், வீல் ரொட்டேட் ஆகும். நம்ம ஒர்க் பீஸ் வந்து எதை கிரைண்டிங் பண்ணணுமோ அது மூவ் ஆகும். சில ஹேண்ட் கிரைண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பீஸை வச்சுட்டு கிரைண்டிங்கை மூவ் பண்ணுவாங்க. இதுல இந்த டைப்ல அந்த கிரைண்டிங் வீல் ரொட்டேட்டும் ஆகும், கிரைண்டிங் வீலும் மூவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்றது, போத் ரொட்டேஷனல் அண்ட் ரெசிப்ரோகேட்டிங் மூவ்மெண்ட். ஆன்சர் 3. இந்த டைப் ஆஃப் கிரைண்டிங் மூவ்மெண்ட் இன்டர்னல் கிரைண்டிங். ஓகே, அடுத்து. In which type of building flame is oxygen proportion is more compared to acetylene proportion? நல்லா கவனிங்க, 3 டைப் ஆஃப் ஃப்ளேம் இருக்கு. இதுல கேஸ் வெல்டிங்ல 3 டைப் ஆஃப் ஃப்ளேம். ஓகேங்களா? ஒன்னு ஆக்சிடைசிங் ஃப்ளேம், இன்னொன்னு ஆக்சிடைசிங் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. நான் முனையும் நான் சொல்லிடுறேன்.
எப்படி கொஸ்டினை மாற்றி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் போகிற அளவுக்கு சொல்கிறேன். ஒன்று ஆக்சிடைசிங் ஃப்ளேம், இதில் ஆக்சிஜன் வந்து அசிட்டிலினை விட அதிகமாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது கார்பனைசிங் ஃப்ளேம், இதில் அசிட்டிலின் வந்து ஆக்சிஜனை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது நியூட்ரல் ஃப்ளேம், ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. கொடுத்துருக்கிறது என்ன, ஆக்சிஜன் எதில் அதிகமாக கேட்குறாங்க, ஆக்சிடைசிங்ல. ஓகேங்களா. நியூட்ரல்ல ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். கார்பனைசிங்ல என்ன, அசிட்டிலின் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே. அடுத்தது, what is the impact of effective pre-planning on the economic efficiency of a manufacturing operation? ஒரு மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பண்ண போறீங்க, அதுல எஃபெக்டிவ் ப்ரீ பிளானிங்கோட ஒரு முக்கியமான இம்பாக்ட் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு செலவை குறைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் முதல்ல பண்ற விஷயம் தேவையில்லாத விஷயத்த தூக்குறது, அன்எக்கனாமிக்கல் விஷயத்த தூக்குறது இல்லை குறைக்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எக்கனாமி இன்க்ரீஸ் பண்றது அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்டே பாருங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அன்எக்கனாமிக் அவுட்புட். ஓகேங்களா. இதை ப்ரிவென்ட் பண்றது தான் முதல் இது, அப்புறம் முக்கியமானது. ஓகே. பேசிக் லாஜிக்லயே அது புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. And given an annual usage value of 400 rupees, the procurement cost and ordering cost, carrying cost அப்படின்னு கேட்டு EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கேட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும். EOQ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா நோட்டேஷன் புக்கு மாறும். நான் யூஸ் பண்ற நோட்டேஷன் போட்டுருக்கேன், 2R CO டிவைடட் பை CC. ஓகேங்களா. கலரும் மாற்றிக்கலாமா, ரெட்டுனா உங்களுக்கு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். ஓகே. 2R C0 by CC. C0ங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், சிங்கிறது கேரிங் காஸ்ட், ஆறுங்கிறது டிமாண்ட். சில புக்கில் டின்னு வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இப்போ உங்க எது எப்படி வேணுமா வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். 2 இன்ட்டு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின் திரும்ப 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 வருது. ஓகேங்களா. இதை கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணிக்கோங்க, நல்லா மைண்ட்ல ஏற்றிக்கோங்க, ஒரு மார்க்கை விட்டுறாது. டிமாண்ட் வந்து 400. நீங்க டிஆர் என்ன வேணாலும் நோட்டேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளவு, 20 டிவைடட் பை கேரிங் காஸ்ட் 10% ஆஃப் ஆர்டரிங் காஸ்ட். இப்போ 10% ஆஃப் 100ல 10% எவ்வளவு அப்படின்னா 10. ஓகேங்களா. கவனிங்க, 100ல 10% தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. ரொம்ப பெருசா போகும், இடம் கம்மியா இருக்கு, டைம் கம்மி, அதனால விட்டேன். ஸோ இதை அடிச்சிடலாம். ஓகே. 2ல ஒரு 2 வெளில எடுத்தோம்னா 400ல வெளில எடுத்தோம்னா 20. ஸோ ஆன்சர் 40. ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். According to the principle of resolution, the algebraic sum of resolved parts of multiple forces in a given direction equal to ஒன்றும் இல்லைப்பா, ஃபோர்ஸ் நிறைய ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணுறோம். இப்போ இது ஃபோர்ஸ் ரிசல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, இது எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சும்மா பேச்சுக்கு போடுறது 30 டிகிரி, இது 4Fன்னு வருது. இப்போ நான் 2 காம்பனண்ட்டாக பிரிக்க முடியும். ஸோ ஏன் பிரிக்கணும்னா, நம்ம ஈக்குவேஷன் பண்ணவும் நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணாதான் நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸு எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. இப்போ என்ன பண்ணுறேன், எஃப்ஐ எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்ல எஃப் காஸ் 30னும் இந்த சைடு எஃப் சைன் 30 அப்படின்னும் என்னால இதை பிரிக்க முடியும். ஓகேங்களா. ஒரு சைட்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரெண்டா ரிசால்வ் பண்றேன். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க, எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எஃப்எக்ஸ் ஒரு ஆக்சிஸ்ல எஃப்எக்ஸோ எஃப்ஒய்யோ என்ன பண்ணுவோம்னா டோட்டலா எத்தனை ரிசால்வ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் கூட்டினாதான் அந்த அதே டைரக்ஷன்ல வர்றதை கூட்டணும் எஃப்எக்ஸுக்கு. ஸோ F1 F2 + F3 எத்தனை இருக்கும், இது வந்து F1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி F2 இங்க ஒன்று இருக்கு, F3 ஒன்று இருக்கு. எல்லாத்தையும் எந்த டைரக்ஷனோ அந்த டைரக்ஷன்ல டோட்டலா சம் பண்ணணும். Fourth option, the resolved part of the resultant in the same direction. ஆன்சர் 4.
ஒய்னா ஒய் டைரக்ஷன்ல பண்ணுறோம், எஃப்ஒய். எஃப்எக்ஸ்னா எக்ஸ் டைரக்ஷன்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின். த வேண்ட் டிஃப்யூசர்னு வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் பொதுவாக ரெண்டு இருக்கு, டிஃப்யூசர் இருக்கு, நாசில் இருக்கு. நாசில் என்ன பண்ணணும்னா வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் நாசில். ஓகேங்களா? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் எதுனா டிஃப்யூசர். நல்லா பார்த்துங்க, நான் ப்ரெஷரை கன்வெர்ட் கைனெட்டிக் எனர்ஜி இன்டு ப்ரெஷர் எனர்ஜினாலே டிஃப்யூசர் தான். இதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா நாசில். ஓகேங்களா? அவங்க நாசில்னு கேட்டா இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கணும். டிஃப்யூசருக்கு இது ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த கம்ப்ளீட் ஃபார்ம் ஆஃப் எல்விடிடியோட அப்ரிவியேஷன் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது எல்விடிடிலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சான்ஸ் இருக்கு, பார்த்துங்க. லீனியர் வேரியபிள் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஆன்சர் 3. ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மைண்ட் கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் கேட்பாங்க. பொதுவாக ஆர்ஐபி ஜேஇயோட ஸ்டாண்டர்ட் வேற, நீங்கள் கேட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்காது. கேட்டோட ஸ்டாண்டர்டை விட என்ன சொல்றது, டெப்த் கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய படிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு பெவல் ப்ரொடெக்டர்ல வெர்னியர்ல எத்தனை டிவிஷன், 24 டிவிஷன் கேட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ராடா போவாங்க, ஆனால் டெப்தா போக மாட்டாங்க. கேட்ல அப்படியே ரிவிஷன். ஓகேங்களா? ப்ராடா இருக்காது, ஆனால் டெப்தா இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம்க்கு எக்ஸாம் மாறும், சிலபஸ்லையும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். சரி, நம்ம அடுத்து வருவோம். நல்ல கேள்வி. டிஸ்பைட் ஹேவிங் த ஹையஸ்ட் பாசிபிள் எஃபிஷியன்சி ஃபார் த கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிள் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள். இருந்தாலும் நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டோம்? ப்ராக்டிக்கல் இன்ஜின்ல அது நம்மளால ஏன் பயன்படுத்த முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன ரீசன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு அச்சீவ் எ பர்ஃபெக்ட்லி ரிவர்சிபிள் ப்ராசஸ். எந்த ப்ராசஸுமே கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும், லாஸ் இருக்கும். லாஸ் இருக்கிறதுனால எப்படி போன அதே வழியில திரும்பி அதே இடத்துக்கு வரவே வராது. அதுதான் கம்ப்ளீட்லி இர்ரிவர்சிபிள். சரி, பர்ஃபெக்ட்லி நான் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட்லி ரிவர்சிபிள் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. இதால தான் ரீசன். ஓகே, நாமளா வேற சைக்கிள் தான் நம்ம எடுத்துக்குவோம். Which of the following harness scale uses diamond cone? நல்லா கவனியப்பா. டைமண்ட் தப்பா எழுதுறாங்க நிறைய பேர். என்ன பண்ண, டைமண்ட் விக்கர் போட்டுருவீங்க, தப்பு. டைமண்ட் கோன் இண்டென்டேட்டர். ஆன்சர் வந்து ராக்வெல் சி. டைமண்ட் கோன். ஓகேங்களா? அது விக்கர்ல இருக்கிறது வந்து டைமண்ட் பிரமிட். ஓகேங்களா? டைமண்ட் பிரமிடு தான் விக்கர்ல இருக்கும். ராக்வெல் சீல டைமண்ட் கோன் இருக்கும். ராக்வெல் பில ஸ்டீல் பால் இருக்கும். ஸோ நீங்க இது எல்லாத்துக்கும் என்னென்ன இண்டென்டேட்டர்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். எது வேணாலும் இந்த எக்ஸாம்ல ஆப்ஷன் 4 கேட்டு அடுத்த எக்ஸாம்ல கொஸ்டினை மாத்தி விக்கர் கேட்கலாம். ஓகேங்களா? பிரெனல்ல என்ன இருக்கும்னா பால். ஓகேங்களா? ஸ்டீல் பாலா இருக்கலாம், இல்லை பால் இருக்கும். ஓகேங்களா? பிரெனல்ல வந்து பால், ராக்வெல் சீல கோனு, விக்கர்ல டைமண்ட் பிரமிட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வேணாலும் மாற்றி கேட்கலாம். மோஸ்கேலுங்கிறது ஒரு ஸ்கிராச் ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கானது. இது வந்து கம்பேரேட்டிவா மினரல்ஸை வச்சு கம்பேரேட்டிவா பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வேற. ஸோ இது 3 தான் ஹார்னஸ்க்கு. அது வந்து ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ், ஸ்கிராச் ஹார்னஸ், அதை கண்டுபிடிக்கிறது. இது மோஸ்ட். சரி, மோஸ்ட் டெஸ்ட். அடுத்தது 27. The work done by the load in stretching the bar is known as strain energy. வேற ஒரு மாதிரி சுத்தி விட்டு கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு பொருள் அப்படியே இருக்கிறப்ப எந்த ஒர்க்கும் செய்யாம ஒரு ஸ்டாண்ட், அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்ட்ரெயின் எனர்ஜினா ஒரு லோடு, ஒர்க் டன் பை த லோட் இன் ஸ்ட்ரெச்சிங் த பார். ஒரு பாரை ஸ்ட்ரெச் பண்றப்ப என்ன, அதுல வரக்கூடிய ஒர்க் டன் தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அடுத்து, in a dry sump lubrication system, how is the oil returned to the storage? லூப்ரிகேஷனை பொறுத்தவரையும் என்ஜின்ல வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டம் இருக்கு.
என்ஜின் ஆயில வந்து ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க. நிறைய டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் இருக்கு. இந்த ட்ரை சம்ப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் அந்த லூப்ரிகேட் பண்ண ஆயில் மறுபடியும் பேக் எப்படி போகும் அப்படின்னா ஸ்கேவெஞ்சிங் பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பம்ப் என்ன பண்ணுன்னா இந்த ஆயிலை திரும்ப பேக் டு இந்த ஆயில் சம்புக்கே கொண்டுட்டு வந்துடும். அதுதான். அடுத்து வாட் இஸ் மீன் பை ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ்? ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல சொல்லியிருக்கேன். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா என்ன சொல்றது, ஒரு ஃபோர்ஸும் ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்றது, ரெண்டா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு ஸ்பிளிட் பண்றது. ஸோ ஸ்பிளிட்டிங் எ ஃபோர்ஸ் இன்டு காம்பனன்ட்ஸ், எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட், அதாவது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரெண்டு காம்பனன்ட்னு சொல்லலாம். நான் எக்ஸ் ஒய்ன்னு சொன்னா அது வெர்டிக்கல் ஹரிசாண்டல்னு வச்சுக்கலாம். வித்தவுட் சேஞ்சிங் திஸ் எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் மாறாம என்ன சொல்றது, அதை ஸ்பிளிட் பண்றதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரிசால்விங் த ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரெசல்யூஷன் வச்சிருக்காங்க. ரெண்டு ஒன்று தான். அடுத்த கொஸ்டின், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? சிம்பிள் கேள்வி. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த எர்த் அட்மாஸ்பியர் அட் எ கிவன் பாயிண்ட். அவ்வளோதான். பூமியோட அட்மாஸ்பியர் மேல ஒரு ப்ரெஷர் இருக்கு, அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே. அடுத்த கொஸ்டின், இதுவும் டைரக்ட் சிம்பிள் கொஸ்டின். ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது இன்னொரு பேர் மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங். ஓகேங்களா? வெளியில நம்ம பட்டையில பார்க்குற நார்மலா வெளியில பார்க்குற எல்லாமே பெரும்பாலான விஷயங்கள் இதுதான், SMAW. மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கும் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கும் ஒன்று. ஓகே. அடுத்தது, the main objective of sequencing problem in production. ஓகேங்களா? சீக்வன்சிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ரேஷன் பண்ணணும், ரெண்டாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணணும், மூணாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு சீக்வன்ஸ்னா வரிசைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது முடிஞ்சோன்னா இது முடிஞ்சோன்னா இது இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மிஷின்ஸை அதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா ஒரு மிஷின் ஐடியல் டைம் குறையும். ஒன்று முடிஞ்சோன்னா இன்னொன்று வரும், அதுக்குள்ளார அடுத்த ஜாப் போட்டுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு மிஷின் ஐடியலா இருக்கிறது குறையும். அதான் சீக்வன்சிங்கோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். மினிமைஸ் த ஐடியல் டைம் ஆஃப் த மிஷின். ஃபோர்த் தான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின், இது ஒரு சின்ன ப்ராப்ளம். இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் with a span length 4 meter carries a uniformly load intensity 5 Newton per meter. Okay. What will be the value of maximum bending moment? Maximum bending moment கேக்குறாங்க. maximum bending moment ஃபார்முலா ஓகே, W L squared divided by 8. எதுக்கு? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கு. ஓகேங்களா? UDL-க்கு இதான் ஃபார்முலா. ஸோ வெயிட் என்ன? டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 வெயிட் இல்லை, லோடு W 5 into 4 ஸ்கொயர்ட், லென்த் வந்து 4, ஸ்பேன் வந்து 4 கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர்ட் டிவைடட் பை 8. 4 ஸ்கொயர்னா 4 into 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை 2 வாட்டி அடிக்கலாம், இதை 2 வாட்டி அடிக்கலாம். ஸோ I2 10 ஆன்சர் 1. ஓகேங்களா? சாரி, ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஒன்றும் இல்லை. ஓகே. Next question. What is the process of principle of arc welding involved? Very good. அதாவது ஆர்க் வெல்டிங்கோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் டெப்தான கொஸ்டின் தான், பார்ப்போம். ஆர்க் வெல்டிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒர்க் பீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று ஒர்க் பீஸ், 2 ஒர்க் பீஸ் இருக்கும். இந்த 2 ஒர்க் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ராடு இருக்கும். அந்த ராடு தான் ஃபில்லர் ராடு. ஓகேங்களா? அந்த 2 இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்லர் ராடையும் ஃபில்லர் ராடுக்கும் நம்ம ஒர்க் பீஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி. இப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து பவர் சப்ளை வெல்டிங் ராடுக்கு போகும், ராடுலேருந்து ஒர்க் பீஸ்க்கு போகும். ஒர்க் பீஸை டச் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பீஸை டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே எடுப்போம். மேலே எடுத்து ரொம்ப மேலே எடுக்க மாட்டோம், லைட்டாக மேலே இருக்கும். வெல்டிங் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கனாலோ, ப்ராக்டிக்கலில் ஃபர்ஸ்ட் இயர் லேபில் பண்ணியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், பண்ணியிருப்பீங்க. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆர்க் ஜென்ரேட் ஆகும். ரொம்ப எடுத்துட்டா ஸ்டாப் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆர்க் ஜென்ரேட் ஆகிறப்ப அந்த ஆர்க்கில் அப்படியே கொண்டுட்டு வருவீங்க. இப்போ
ஏன் கொஞ்சோண்டு எடுக்கிறப்ப ஆர் ஜென்ரேட் ஆகுது, ரொம்ப எடுத்தா கம்மியாகுதுன்னா கரண்ட் இங்கேருந்து இந்த கீழே போகும், டச் பண்ணப்ப லூப் க்ளோஸ் ஆகிடும். கொஞ்சம் மேலே எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பிகாஸ் ஆஃப் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், சின்ன கேப்பா இருக்கிறப்ப கரண்ட் ஒர்க் எலக்ட்ரோட்ல இருந்து ஒர்க் பீஸுக்கு அந்த கேப் வழியா போகும், ஃபோர்ஸ் பண்ணி போகும். ஏன்னா கரண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், கரண்ட் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால அந்த கேப்பை உடச்சுக்கிட்டு போகும். அப்ப அந்த கேப்புக்குள்ள எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுறதுனால அதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் அயனைஸ் ஆகும். அயனைஸ் ஆகிறப்ப நிறைய பிளாஸ்மா ஸ்டேஜுக்கு போகும். கேஸ் பிளாஸ்மாவா மாறும், ஏர் பிளாஸ்மாவா மாறும். அப்ப நிறைய எனர்ஜியை லிபரேட் பண்ணும். அந்த எனர்ஜியில நிறைய டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இவால்வ் ஆகும், ஹீட் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரோட மெல்ட் பண்ணி நமக்கு வெல்டிங் நடக்குது. ஓகேங்களா? சிம்பிளா போய் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பிரின்சிபலா பார்ப்போம். கிரியேட்டிங் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஓகே, next 35th question. For machining yellow metals and free cutting steel, அதாவது எல்லோ மெட்டல்ஸ்னா பிராஸ், ப்ரோன்ஸ், இதெல்லாம் எல்லோ மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரீ கட்டிங் ஸ்டீல்ஸ்க்கு என்ன மாதிரி கட்டிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்சாலிபிள் ஆயில்ஸ். ஓகேங்களா? அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒன்று இருக்கு. இப்போ வாட்டர் சாலிபிள் ஆயில் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லூபிகன்ஸ், கட்டிங் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் லூபிகன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அதில் ஒரு ஒன் ஆர் 2 பேஜஸ் தான் இருக்கும், அது நீங்கள் படிச்சு வச்சுங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின்ஸ் நிறைய காம்படிட்டிவ், ஆர்ஆர்பி ஜெயினி மட்டும் இல்லை, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், ஏஇ எக்ஸாமா இருக்கட்டும், பெல் எக்ஸாம்லாம் இருக்கும், இதெல்லாம் கேட்குறாங்க. சில டாபிக்ஸ் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க. இன்னைக்கு இதோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? 35ஓட அப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அது அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம், அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். தேங்க்யூ.